அடிச்சிட்டே போகலாமா என்ன? ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசணும். கதை கேட்குற மாதிரி. பாட்டிக்கிட்டலாம் கதை கேட்டிருக்கீங்களா? நீங்களாம் கேட்டிருக்க மாட்டீங்க. கேட்டிருக்கீங்களா? அது மாதிரி போய் இன்ட்ரெஸ்ட்டாக அந்த மாதிரி வரணுங்க, கதை கேட்குற மாதிரி. பாட்டி கதை சொல்லி முடிச்சோடனே திரும்ப கேட்டால் சொல்லுவியா இல்லையா? சொல்ல மாட்டியா? அந்த கதை யார், இதுக்கப்புறம் யார் வருவான்னு கேட்டால் சொல்ல முடியுமா? முடியாதா? முடியும். அது மாதிரி கதை மாதிரி தான் இங்கே கேட்க உட்காரணும். படிப்புனா எதுவும் கிடையாது. அந்த மாயை தூக்கி போட்டு உட்காருங்க. அணுவுக்குள்ளே யார் யார் இருப்பா? புரோட்டான், எலக்ட்ரான். அவங்க அணுவுக்குள்ளே இருக்கிறவங்க. அணுவோட அமைப்பு எப்படி இருக்கும்? உட்கரு இருக்கும், எலக்ட்ரான் சுற்று வட்டப்பாதை. வெரி குட். உட்கருவில் யார் யார் இருப்பா? புரோட்டான், நியூட்ரான் மட்டும். எலக்ட்ரான் எங்கே இருக்கும்? எலக்ட்ரான் சுற்று வட்டப்பாதையில். சரியா? சரி, இப்போ அடுத்தது போக போகிறோம். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சு தான் எல்லாமே இருக்குது. மின்சாரம் ஓடுறதுலேருந்து, ஃபேன் ஓடுறதுலேருந்து, லைட் எரியலேருந்து, நம்ம மூளை வேலை செய்கிறது எல்லாம் இங்கே தான் இருக்குது. நம்ம மூளைக்கு கரண்ட்டுக்கு சம்மந்தம் இருக்கா சார்? ஆமாம். நம்ம உடம்பு எதால் ஆணுச்சு? செல் எதால் ஆணுச்சு? அப்போ அந்த அணுவை படுத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அந்த அணுவோட ஃபங்க்ஷன் தான் நம்ம மூளை ஃபங்க்ஷன்லாம். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா புரோட்டானுக்கு ஒரு விதமான கெப்பாசிட்டி இருக்குது. சரியா? அந்த கெப்பாசிட்டிக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? பாசிட்டிவ் எனர்ஜிம்பாங்க, நேர் மின்னூட்டம் அப்படிம்பாங்க. சரியா? இங்கிலீஷில் பாசிட்டிவ் எனர்ஜி, அதை ப்ளஸ்ன்னு போட்டு காட்டுவாங்க, அல்லது +1 அப்படின்னு சொல்லலாம். அது அதுக்கு உண்டான கேரக்டர். சரியா? ப்ளஸ்ஸுக்கு அப்படியே மேக்ஸை வச்சே சொல்லுப்போம். ப்ளஸ்ஸுக்கு ஆப்போசிட் எதை? கேட்குறதுக்கு பதில் சொல்லு. ப்ளஸ்ஸுக்கு ஆப்போசிட் என்ன? வெரி. அப்படி ஆப்போசிட் கேரக்டர் உள்ளவர் தான் இவர். யார்? எலக்ட்ரான். -1ன்னு சொல்லலாம். தமிழில் எதிர் மின்னூட்டம். பரவாயில்ல, நான் சொன்னதை புரிஞ்சுக்கோ. ஓகேவா? இங்கே கவனிமா. எதிர் மின்னூட்டம், நெகட்டிவ் எனர்ஜி. எழுதாதீங்க, எழுதாத. இங்கிலீஷில் நெகட்டிவ் எனர்ஜி. இது ஒரு விதமான கேரக்டர், இதுக்கு ஆப்போசிட்டான கேரக்டர். ஓகேவா? சரி, இங்கே தான் ரொம்ப முக்கியம். இந்த நியூட்ரான் இருக்காரு பாரு, அவர் ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. நம்பர் லைனில் ப்ளஸ் இல்லாத மைனஸ் இல்லாத எது சொல்லு பார்ப்போம்? வெரி குட். ஜீரோ எப்படி கிடைக்கும்? +1 -1 ரெண்டையும் சேர்த்துனா என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். இவர் பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடையாது. யாரு? நியூட்ரான். சரியா? 0ன்னு சொல்லலாம். 0 எது 2 நாள் உருவானுச்சு? 0 +1 -1. ஓகேவா? அதே தான். ஒரு எலக்ட்ரானும், ஒரு எலக்ட்ரான் எவ்வளவு? +1, சரி -1. ஒரு 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 எலக்ட்ரான் தானே சொன்னேன் ஃபஸ்ட்டு. ஒரு எலக்ட்ரான் -1. ஒரு புரோட்டான் வேல்யூ என்ன? +1. ரெண்டு சேர்ந்தா என்னது? 0. அப்போது ஒரு எலக்ட்ரானும் ஒரு புரோட்டானும் சேர்ந்து உருவானது தான் எது? நியூட்ரான். அதனால தான் அதுக்கு என்ன கிடையாது? பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடையாது, நெகட்டிவ் எனர்ஜியும் கிடையாது. நியூட்ரல். அதனால தான் நியூட்ரான். நியூட்ரல்னா என்ன அர்த்தம்? கீர் போடுறியா?
ஃப்ரண்ட்டில் போகணுன்னா ஃப்ரண்ட்டு கீரு ப்ளஸ்ஸு, பேக்கில் வரணுன்னா பேக் கீர். வண்டி நிற்கிறனா என்ன பண்ணுவேன்? நியூட்ரல்னு நிறுத்துவேன். நியூட்ரல்னா அது முன்னாடியும் போகாது முன்னாடியும் போகாது, ஒரு நியூட்ரல். சரி சார், இப்போ இவங்க 2 பேருக்கு என்ன சார் கேரக்டரு? இவர் ப்ளஸ் கேரக்டரு, ஒரு மைனஸ் கேரக்டரு. ஓகேவா? இவங்க 2 பேர் என்னென்னா ஒருத்தவங்களும் ஈர்ப்பாங்க. ப்ளஸ்ஸை கண்டா மைனஸ் இருக்கும், மைனஸை கண்டா ப்ளஸ் ஓடி வரும். புரியுதா? ப்ளஸ்ஸை கண்டா மைனஸ் ஓடி வரும், மைனஸை கண்டா ப்ளஸ் ஓடி வரும். அதுதான் ப்ளஸ்ஸும் பக்கத்தில் இருக்காது, விலைக்கு ஓடிடும். புரியுதா? அதேமாதிரி மைனஸ் பக்கத்தில் இருக்காது, ஓடி போயிடும். இதுதான் அவங்க 2 பேருக்கு. என்ன சொன்னீங்க? சத்தமாக சொல்லு. காந்தத்தை உருவாக்குனதே இவனுங்க தான். யார்? காந்தம் எதால் ஆணுச்சு? காந்தம் எதால் ஆச்சு? புரோட்டான். பருப்பொருளா ஆற்றலா? பருப்பொருள் எதால் ஆயிருக்கும்? பருப்பொருள் எதால் ஆயிருக்கும்? அணுவால் ஆயிருக்கும். அணுவில் யார் இருக்கா? நியூட்ரான். புரிஞ்சுதா? அப்போது நீ எங்கே போனீங்களா இங்கே தான் வரணும். இந்த 2 பேர் பண்ணுற சேட்டை தான் காந்தமே. யார் 2 பேர் பண்ணுற சேட்டை? இவனுங்க 2 பேர். அதில் இந்த எலக்ட்ரான் இருக்கான் பாரு, அவன் பண்ணுற சேட்டை தான் காந்தமே உருவாகும். கோல்மணி புரியுதா? அதோ காந்தத்துக்கு காரணமே இந்த எலக்ட்ரான் தான். புரோட்டான் கூட வீட்டுக்குள்ளே தானே இருக்குது, எங்கேயும் ஓடாது. இந்த எலக்ட்ரான் இருக்குது வெளியே தானே சுற்றிக்கிட்டு இருக்கு, ஓடி போயிடும். எங்கிட்டது ஓடி போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். பார்ப்போம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ காந்தத்துக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை இது தான். புரியுதா? உன் பேர் என்னம்மா? சத்தமா? சாதனா. கொஞ்சம் சாதகமாக சொல்லு பாப்பா. எந்திரிச்சு நல்லா உட்காந்து பதில் சொல்லு பாப்பா. புரிஞ்சுச்சா? பார்த்தியா? காந்தத்துக்கு யார் காரணம்? இவனுக்கு தான். புரோட்டான் என்ன ஆகுது? பக்கத்தில் ஓடி போயிடும். எலக்ட்ரானு புரோட்டான் எலக்ட்ரானும் ஓட்டிக்கும். நியூட்ரான் எதுவுமே பண்ணுவோம், அவங்க அந்த மாதிரி பேர். இதுதான் அவங்களோட கேரக்டர். இதை வச்சு தான் அணுவோட அமைப்பே மாறும். அதை வச்சு தான் அந்த காந்தங்கி, இந்த ஃபேன் ஓடுறது, லொட்டு லூசுக்கு எல்லாமே. சரியா? மின்சாரம் பாயிறது எல்லாமே இவங்க தான். செல்லு கில்லு எல்லாமே இவங்க தான். யார்? இந்த எலக்ட்ரான் இருக்கான் பாரு, அவன் தான். தெரிஞ்சுக்கலாமா அடுத்த கிளாஸில்? இப்போ எதோட வந்து நிற்கிறோம்? பிரபஞ்சம். ஓகேவா? பிரபஞ்சத்தில் 2 பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன டெஃபினிஷன்? கரெக்டா? அப்புறம் பருப்பொருளில் உயிர் உள்ளது, உயிரற்றதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உயிரற்றதில் இருந்தால் எது வரும்? உயிர் உள்ளது. ஓகேவா? உயிரற்றதில் சின்ன பருப்பொருள் எது? அணு, பாக்டீரியாவா? உயிரற்றதுடா. கேள்வி உள்வாங்கடா. தப்பு தெரிஞ்சுக்கிட்டேன்டா தப்பாக சொல்கிற. தெரிஞ்ச கேள்வி ஏன் தப்பாக சொல்கிற? கேள்வி உள்வாங்க முதல்ல. உயிரற்றதில் சின்ன பருப்பொருள் எது? அணு. அது மாதிரி மொத்தம் எத்தனை வகையான அணு இருக்குது? இந்த உலகம் ஃபுல்லாகவே, பிரபஞ்சம் முழுவதுமே பிடிச்சின்னா வெறும் 118 அணு தான் இருக்குது. சரியா? அந்த அணுவுக்குள்ளே யார்? அந்த அணுவோட அமைப்பு எப்படி இருக்கும்? வட்டம்னு சொல்லிட்டு இருக்காதரா. உட்கரு இருக்கும், எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதை இருக்கும், அவ்வளோதான். உட்கரு ஒன்று தான் இருக்கும், எலக்ட்ரான் சுற்றுவட்ட பாதை 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம். அதெல்லாம் அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். இதுதான் அமைப்பு. வட்டம்னு சொல்லிட்டு இருக்காதா ஃபஸ்ட்லேருந்து. அணுவோட அமைப்பு என்ன? உட்கரு, எலக்ட்ரான் சுற்று. அணு துகள்கள். அணுவுக்குள்ள யார் இருப்பா? புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். எப்படி வேணால் ஆல்டர்னேட் மாற்றி சொல்லிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரோட்டானோட கேரக்டர் எப்படி இருக்கும்? பாசிட்டிவ் எனர்ஜி, நேர் மின்னூட்டம் அப்படிம்பாங்க. பாசிட்டிவ் எனர்ஜி. சும்மா கதை கேளு. ஹோம்ஒர்க்கெலாம் முடிச்சிட்டியா? எலக்ட்ரானோட கேரக்டர் என்ன? அதுக்கு அப்படியே
புரோட்டானுக்கு ஆப்போசிட் கேரக்டர். நெகட்டிவ் எனர்ஜி நம்பரில் சொன்னால் என்ன வரும்? -1. புக்கிலலாம் தொடவே தொடாதீங்க, எங்கேயும் போகாதீங்க. அப்புறம் பாரு புக்கு படிக்க உணங்கி போயிடும். இந்த கருமம் தானா இது அப்படின்னு. சரியா? ராகேஷ் தள்ளி வா, அந்த பக்கம். நியூட்ரான், அது நியூட்ரான் எதால் ஆணுச்சு? அது புரியறதுக்காக சொன்னேன். எந்த 2 பருப்பொருளால் ஆணுச்சு நியூட்ரான்? ஒரு புரோட்டானும் ஒரு எலக்ட்ரானும் சேர்ந்துருச்சு, அதனால தான் அது நியூட்ரலாக மாறிடுச்சு. ஓகேவா? புரோட்டானும் பக்கத்தில் வந்தால் என்ன ஆகும்? பக்கத்தில் போகவே போகாது, தெரிச்சு ஓடிடும். எலக்ட்ரான் பக்கத்தில் வந்தால் என்ன ஆகும்? தெரிச்சு ஓடிடும். பட் புரோட்டான் எலக்ட்ரான் வந்தால் டபக்குன்னு போய் ஒட்டிக்கும். சரியா? அப்பாவுக்கு ஆண் குழந்தை பிடிக்குமா பெண் குழந்தை பிடிக்குமா? இதோட கேரக்டர் தான் அது. ஆணு பெண்ணும் ஆப்போசிட்டு, கரெக்டா? 2 பேர் தான் அட்ராக்ட் ஆகும். அம்மாவுக்கு ஆண் குழந்தை பிடிக்குமா பெண் குழந்தை பிடிக்குமா? ஏன் என்ன? இந்த பருப்பொருள் அப்படி தான். சேம் கேரக்டர் என்னவாது? பிடிக்காது, ஆப்போசிட் கேரக்டர் தான் ஒட்டும். ப்ளஸ் மைனஸ் தான் ஆகும், ஒட்டுதா? ஏன்? நம்ம உடம்பு எதனால ஆணுச்சு? இவங்களால் ஆனது. அப்போ இந்த கேரக்டர் தான் நம்மகிட்ட இருக்கும். கற்றுக்கிட்டா கற்றுக்கலாம், விட்டுரு, எனக்கு ஒன்றுங்க. அவ்வளோ புரியுதா சஞ்சீவ்? புரியுதா? அப்படி தான்டா சயின்ஸ். ஓகேவா? இதில் அவ்வளோதான், முடிஞ்சு. திரும்ப நாளைக்கு கேட்பேன். இதெல்லாம் சொன்னீங்கன்னா தான் அடுத்தது போவேன். அதெல்லாம் சொல்லலைன்னா அங்கேயே நிற்க வேண்டியது தான். யார் வரீங்களோ என் கூட அவங்கள மட்டும் இழுத்துட்டு போவேன். மாறுங்க, தயவு செஞ்சு மாறுங்க. ஓகேவா? ரைட். டவுட் ஏதாவது இருக்கா? கேட்குற கேள்வி உள்வாங்கி பதில் சொல்லணும். தெரிஞ்சுக்கிட்டு தப்பாக சொல்கிற, சரியா? கேளுங்க, டவுட் இருக்கிறத சொல்லுமா. என்னென்னு வகை? 118 அணிலாம் இல்லை, அதெல்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்கோ. 118 வகையான அணு இருக்கு. தெரியாதா? 9th தானே, 8ஆவதுலேயே இருக்கும். எங்கே இருந்துச்சு? அம்மா ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒரு டேபிள் இருக்கும் தெரியுமா? தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணை அப்படின்னு. ஐயோ, 9th தானே நீ? 8லேயே இருக்குமா? தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணைன்னு ஒரு டேபிள் பார்த்தது இல்லையா? ஏடா கோகுல்மணி, தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணை பார்த்துருக்கியா? பீரியாடிக்கல் டேபிள் பார்த்துருக்கியா? என்னது அது? அதில் எத்தனை இருக்கும் மொத்தம்? 118 தனிமங்கள் இருக்குது. தனிமம் தான் தனிமங்கள் தான். இது பார்த்தது இல்லையா நீ? எப்படி 8th பாஸ் பண்ணீங்க? 8th எப்படி பாஸ் பண்ணீங்க? இல்லையா? அது 8th காட்டிட்டுனா அதுதான் 110. அந்த இது இருக்கு இல்லையா? வெயிட் பண்ணுங்க, வர. அதான் அது புரிஞ்சு படிக்காதனால தெரியாது, சரியா? அது ஏதோ இருக்குறா. இது பார்த்தது இல்லையா யாரும்? நோவா. இதுதான் 118 தனிமங்கள். புரிஞ்சு படிக்கல, அதனால தெரியல. இதுதான் 118 தனிமங்கள். புரிஞ்சிச்சா? இத்தனை வகையான தனிமம் தான் இருக்குது. இது எல்லாமே நம்மக்கிட்ட தேவையில்லை, நமக்கு தேவை கொஞ்சம் தான். ஃபஸ்ட்டு இப்போ தானே அணுன்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கிற. அணு தான் தனிமம், தனிமம் தான் அணு, சரியா? அப்புறம் போக போக கற்றுக்கலாம். அடுத்து வேற டவுட் எதுவும் இல்லையா? கேள்வியை வார்த்தையை புரிஞ்சுக்கணும். டேய்
வார்த்தையை புரிஞ்சுக்கணும். சரியா? இந்த வார்த்தைக்கு இதுதான், இதுக்கு இதுதான் வார்த்தை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ தனிமம், தனிமத்துக்கு இன்னொரு பேரான அணு. அணுன்னா என்ன? கேள்வி கேட்கணும். எந்த வார்த்தையும் சும்மா அப்படியே பயன்படுத்தக்கூடாது. அணுன்னா என்ன? இருக்கிறதுலே சின்ன பருப்பொருள். நேற்று பார்த்தோமா? வேதி வினையில் ஈடுபடக்கூடிய சின்ன பருப்பொருள். சரியா? அணுவோட அமைப்பாக கேட்டேன். அணு உட்கரு அது இதுன்னுட்டு இருக்கீங்க. இருக்கிறதுலே சின்ன பருப்பொருள் அதான் வந்து என்னது? அணு. அந்த அணுனால தான் என்னாச்சு? நம்ம உடம்புலேருந்து எல்லாம் உருவானுச்சு. அங்கேருந்தே இப்போ நீ போய் தேடாதீங்க தயவு செஞ்சு. புரிஞ்சுதா? எங்கேயுமே போகாத. உன்னை சுற்றியில் இருக்கிறத பார்த்து அதுக்கு ஆன்சர் பண்ணு. வேலை முடிஞ்சு போச்சு. ரைட். டவுட் இல்லையே வேற? பற்றியா கேள்வி கேட்க கேட்க நான் சொன்னேன்ல, இங்கே நீ படிக்கிறதான் எம்பிபிஎஸ் வரைக்கும்னு. இப்போ நீ கேட்டது கேள்விக்கெல்லாம் பதில் எங்கே இருந்துச்சு? இதுக்குள்ளேயே இருந்துச்சு. சார் அப்போ காந்தம் சார், இங்கே தான் பதில் சார். 118 தனிம அணு இருக்குது நீங்கள் எங்கே சார்? இந்த உன் புக்கில் அந்த பாரு, அந்த டேபிள் தான் அது. சரியா? டேய் உனக்கு மட்டும் அவங்களுக்கு சொல்லடா, எல்லாத்துக்கும் சேர்த்து தானே சொல்கிறேன். கேள்றா, கதை கேள்றா. சினிமா பார்க்க போயிட்டு நீ பக்கத்தில் உள்ள வாயை பார்த்துட்டு இருப்பியா? சினிமா திரையில் தானே ஹீரோ தானே பார்ப்பேன், என்னடா பண்ணுறான்ட்டு. பைத்தியக்கார மாதிரி ஆனாலும் அவனை தான் பார்ப்போம் உட்காந்துக்கிட்டு. அது மாதிரி என்னையை தான் பார்த்தான் அவனு. சரி பார்ப்போம்.